ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடி ஸ்டடி vlogs. இந்த வீடியோவில் தேர்ட் வீக்குக்கான ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். தேர்ட் வீக் வந்து எப்போ மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 18லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 24 வரைக்கும் 1 வீக்குக்குரிய ஷெடியூல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 18 வந்துட்டு நம்ம இது வரைக்கும் வந்து 9th தமிழ் ஃபுல்லாக முடிச்சிருக்கோம், 10th பாலிட்டி ஃபுல்லாக முடிச்சிருக்கோம், மேக்ஸில் 2 டாபிக் முடிச்சிருக்கோம். இப்போ இந்த வீக்கில் வந்து நம்ம சயின்ஸில் ஒரு டாபிக், இந்த வீக் ஃபுல்லாக சயின்ஸில் ஒரு டாப்பிக்கும் மேக்ஸ் வந்து ஒரு டாப்பிக்கும் கவர் பண்ண போகிறோம். தமிழில் வந்து 10th தமிழும் ஃபுல்லாக முடிச்சுட்டு 11th தமிழ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பாலிட்டியில் வந்து 10th வரைக்கும் முடிச்சிட்டோம், 11th பாலிட்டிக்கு கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வீக்கில். ஃபஸ்ட்டு மண்டே என்ன கவர் பண்ணோம்னா 10th தமிழில் 2 இயல் ஆல்ரெடி பார்த்தோம். 8th வரைக்கும் தமிழ் ஈஸியாக இருக்கும், 9th கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ 2 இயலாக தான் படிக்க போகிறோம். 10thலையும் 2 இயல் தான் படிக்க போகிறோம். ஒரு நாளைக்கு 2 இயல், அதாவது 18ஆம் தேதி 2 இயல் தமிழில் முடிக்கணும். மேக்ஸில் இந்த வீக் ஃபுல்லாக எல்சிஎம் ஹச்சிஎஃப் மீச்சிமா மீப்போவா ஃபுல்லாக பார்த்துட்டு, பாலிட்டியில் வந்துட்டு 11th பாலிட்டியில் 5 லெசன் இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு லெசன் வச்சுக்க போகிறோம். 11th பாலிட்டியில் உள்ளாட்சி அரசாங்கங்கள் இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் மண்டே. அதுக்கப்புறம் 1911 வந்துட்டு தமிழில் 3வது இயல் 4வது இயலும், மேக்ஸில் அதே எல்சிஎம் ஹச்சிஎஃப், சயின்ஸில் அதே அமிலங்கள் காரங்கள் உப்புக்கள். இந்த டாபிக் தான் இந்த வீக் ஃபுல்லாக. 11th பாலிட்டியில் செகண்ட் லெசன் தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம். அடுத்து 20ஆம் தேதி தமிழில் 5th and 6th இயல், மேக்ஸில் வந்து எல்சிஎம் ஹச்சிஎஃப், பாலிட்டியில் 11th பாலிட்டியில் சமூக நீதின்ற லெசனு, சயின்ஸில் அமிலங்கள் காரங்கள் மற்றும் உப்புக்கள். அடுத்தது நவம்பர் 21 தமிழில் 7வது இயல் 8வது இயலும் கம்ப்ளீட் பண்ணணும். மேக்ஸில் எல்சிஎம் ஹச்சிஎஃப், சயின்ஸில் அமிலங்கள் காரங்கள் உப்புக்கள். இந்த டாபிக் தான் இந்த 1 வீக் ஃபுல்லாக சயின்ஸுக்கு. ஏன்னா சயின்ஸ் வந்துட்டு நம்ம எல்லா லெசனும் படிக்க முடியாது, செலக்டிவான டாபிக்ஸ் மட்டும் தான் படிக்க போகிறோம். அதனால் வந்துட்டு இந்த டாப்பிக்கை மட்டும் எடுத்து இந்த 1 வீக்குக்கு வச்சுக்கிறோம். மேக்ஸில் எல்சிஎம் ஹச்சிஎஃப். பாலிட்டியில் அடுத்த லெசன் தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி அப்படின்ற 11th பாலிட்டி லெசன். அடுத்தது நவம்பர் 22 வந்து தமிழில் பேலன்ஸ் இருக்க ஒரு இயல் 9th இயல். அடுத்து இன்னொரு இயல் எக்ஸ்ட்ராவாக 11th தமிழில் ஃபஸ்ட் இயல் எடுத்துக்கிறோம். அதில் வந்து சிலபஸில் கவர் ஆகிற டாபிக்ஸ் மட்டும், இப்போ ஆசிரியர் குறிப்பு நூலாசிரியர்னு இருக்குன்னா சிலபஸில் இருக்கிறவங்களை மட்டும் தான் படிக்கணும். தேவையில்லாதது 11th 12th அதிகமாக இருக்கும், அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு தேவையானதை மட்டும் படிக்கணும். மேக்ஸில் அதே எல்சிஎம் ஹச்சிஎஃப். பாலிட்டியில் தமிழக அரசியல் சிந்தனைகள் 11th இருக்க ஒரு லெசன், சயின்ஸில் அதே அமிலங்கள் காரங்கள் உப்புக்கள். அடுத்து 23 என்ன படிக்கிறோம்னா 11th தமிழில் 2வது இயலும் 3வது இயலும் சிலபஸில் கவர் ஆகிற டாபிக்ஸ் மட்டும். மேக்ஸில் எல்சிஎம் ஹச்சிஎஃப், சயின்ஸில் அதே அமிலம் காரம் உப்பு. பாலிட்டியில் 11th 5 லெசன் முடிச்சிட்டோம், 12th ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்திய அரசியலமைப்பு. இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து ஆல்ரெடி 10thலையும் படிச்சிருப்போம், 6thலையும் படிச்சிருப்போம். இதில் 12th வந்து கொஞ்சம் டெப்த்தாக படிக்கிற மாதிரி இருக்கும், அதனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு 7th டே ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். தமிழில் வந்துட்டு 11th தமிழ் வந்து 4th 5th இயல் வந்து படிப்போம். மேக்ஸில் எல்சிஎம் ஹச்சிஎஃப் வந்து ரிவைஸ் பண்ணிடலாம். 1 வீக் 6 டேஸ் பார்த்துட்டோம். 7th டே வந்து ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிடலாம். பாலிட்டியில் வந்து 12th சட்டமன்றம், 12th இருக்க சட்டமன்றம் அப்படின்ற ஒரு லெசன் படிக்கணும். சயின்ஸில் வந்துட்டு இந்த ஒரு டாபிக் 6 நாள் படிச்சிட்டோம், 7வது நாள் வந்து ரிவைஸ் பண்ணுறோம். அடுத்து இன்னொரு நாள் வந்துட்டு திரும்ப இந்த 1 வீக் ஃபுல்லாக படித்தது தமிழையும் மேக்ஸை வந்து ரிவைஸ் பண்ணிட்டோம், சயின்ஸை ரிவைஸ் பண்ணிட்டோம். பேலன்ஸ் இருக்க தமிழையும் வந்துட்டு பாலிட்டியையும் இந்த 25ஆம் தேதி வந்து தமிழையும் பாலிட்டியும் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக டெஸ்ட்டு போட்டு பார்க்கலாம். டெஸ்ட்டு போட்டு பார்த்துட்டு இல்லை இதுக்கு முன்னாடி 2 வீக்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், அதை ஃபுல்லாக கூட ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து 8 டேஸ்க்கு வந்து நம்ம ஷெடியூல் போட்டிருக்கோம். அதுக்கு அடுத்த ஷெடியூலை வந்துட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒருவேளை இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம். டாட்டா பை.